சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். எனக்கு மகனா உனக்கும் மகதானடா. உங்களதுமா என் பொண்ணு அழ வைக்க யார்கிட்ட உன் வேலையை காட்டுற? பிச்சு விடுவோம் பிச்சு. வாமா போட்டு கொடுத்துறா போறா. உன்னை குத்துறனா? அவனே ஒரு வெட்டி பையன். அவன் எங்க போனா தெரியலையாவே. டேய் இங்கடா இருக்க. நீ வாடா நீ வாடா. தலை வலிக்குது. டீ குடிக்க தள்ளா வெளியே வந்து. உன்னை அடிச்சு ஒரு சும்மா விட்ட. என்ன உன்ன சொல்ற? வேணாண்டா, யாருக்கும் தெரியல, அப்படியே முடிச்சுக்கலாம். உன் மேல கை வச்சதுனால கொந்தளிச்சு போயிருக்க மாமா. பொங்கல் நாளதுமா பட்டாசு அந்த மாதிரி பலாருன்னு காதல் கேடுச்சு. அவர் உண்டு பண்ண இருடா. எங்கடா போறா? என்னடா பண்ண போறா? அப்பா கிட்ட சொல்லி என்ன பண்றான்னு மட்டும் பாரு. உங்க அப்பா கிட்ட சொல்லி உங்க அப்பா என்ன அடிக்கிறதுக்கா? வாங்குனது பத்தா. ஏன் இப்படி சொல்லிட்டேன்? அந்த ஆள்ன்றதுனால சும்மா விட்டேன். இதே வேற யாராவது இருந்தா ஓ வெளியாட்டி அடி வாங்கி கொடுக்க பாக்குறியா? ஆஹா இங்கரு நீ சைட் அடிச்ச அவங்க அப்பா என்னை அடிச்சிட்டான். இதோட முடிச்சுக்குருவான். இன்னைக்கு பொங்கல் விட்டுருவான். இல்ல மனசு கேட்கலாமா? எவ்வளவு செலவெல்லாம் பரவாயில்லடா. இன்னைக்கு நான் ட்ரீட் தரண்டா. வேணாம் வேணாம். அப்பா கிட்ட மேல என்னால அடி வாங்க முடியாது. வந்து சொல்லிடுறேன். கஸ்தூரி எல்லாம் எடுத்து வச்சிட்டியா? இதுல அரிசி பருப்பு எல்லாம் எடுத்து வச்சிட்டேன். சரி, நான் இதை கொண்டு போய் கார்ல எடுத்து வச்சிட்டு வந்துடுறேன். எங்க யாரையுமே காணோம். உங்களுக்கு நாம ரெடியா இருக்கோம். யாருமே இன்னும் வரல. டேய் ராம், ரெடி ஆயிட்டியா? நான் ரெடியா தான் இருக்கேன். நீங்க தான் இன்னும் ரெடியாம இருக்கீங்க. டேய் நாங்களும் ரெடி ஆயிட்டோம். சரி பாட்டி எங்க? பாட்டி தானே ரூம்ல இருப்பாங்க. இவ வேற வளவளன்னு பேசிக்கிட்டு. ரூம்லயா? நீ நான் ரூம்ல தான் இருப்பா. அங்க போய் கேட்போம். டேய் நீ யார தேர்றன்னு எனக்கு தெரியுது. தெரியுதுல்ல. மீனா எங்க பாட்டி? தெரியாது. பாட்டி பாட்டி என்ன இவங்களும் சொல்லாம போயிட்டாங்க. யார போய் கேக்க? ஏய் என்ன சுடிதார்ல இருக்கா? ஏ நல்லா இல்லையா? நல்லாதான் இருக்கு. அப்புறம் என்ன? உங்களுக்கு புடவை எடுத்து கொடுத்தேன்ல, அத கட்டாம சுடிதார் போட்டிருக்க. அதான் கேட்டேன். நீ எனக்கா எடுத்து கொடுத்த? உன் தங்கச்சிக்கு தானே எடுத்து கொடுத்த? ஏய் நடிக்காத. நான் உனக்கு தான் அந்த புடவை எடுத்து கொடுத்தேன்னு உனக்கு நல்லாவே தெரியும். அங்க எல்லாரும் இருந்தாங்கன்றதுனால என் தங்கச்சிக்குன்னு சொன்னேன். அந்த மாதிரி சொல்லி சமாளிச்சேன். அதுக்காக நீ நான் எடுத்து கொடுத்த புடவை கட்டாம இருப்பியா? சரி சரி கட்டிக்கிறேன். சரி வா வா. என்ன யோசிக்கிற மீனா? வா, டைம் ஆயிடுச்சு. கோயிலுக்கு போக வேணாமா? அதெல்லாம் இருக்கட்டும். நீ எங்க வர? உனக்கு புடவை மாத்தணும்ல, அதான். ஆமா அதுக்குதான். அதுக்கு நீ எதுக்கு வர? இல்ல நானும் சப்போர்ட் பண்ணா வேலை ஈஸியா முடிஞ்சிரும்ல. என்ன வேலை? தெரிஞ்சுக்கிட்டே கேக்குற பாரு கள்ளி. அது புடவை கட்டி விடத்தான் மீனா. ஏன் நீ இல்லனா என்னால அந்த புடவைய கட்டிக்க முடியாதா? இல்ல மீனா, ஒரு கம்பெனிக்கு. உன் கற்பனை எல்லாம் கதவுக்கு வெளியவே இருக்கட்டும், உள்ளெல்லாம் வரக்கூடாது. என்ன மீனா, நான் பாவம் இல்ல. லவ் பண்ற பொண்ணுக்கு புடவை கட்டி விட கூட உரிமை இல்லையான்னு என் மனசாட்சி என்ன கேள்வி கேக்குது. உன்ன மாதிரி திருட்டு பசங்களை நம்ப கூடாதுன்னு என் மனசாட்சி என்கிட்ட சொல்லிட்டு இருக்கு. அதுக்கு இல்ல மீனா, நான் அதுக்காக சொல்லல. உனக்கு இந்த புடவையை இப்படி விரலால மடிச்சு அப்படியே இடுப்புல சொல்லுவாங்களே, இதெல்லாம் உனக்கு தெரியாது. அதனால சின்ன பொண்ணுக்கு முறையா சொல்லி கொடுக்கலாம்னு. ஏன் நான் இப்போ ஒன்னும் முறையா நடந்துக்கலையா? நடந்துக்கிற மீனா, ஆனா நீ கட்டும் போது நான் பார்த்ததே இல்லையே. அதெல்லாம் நானே பாத்துக்கிறேன். நீ கொஞ்சம் அது அப்பா. என்ன ரேவதி, கோயிலுக்கு போய் பொங்க வைக்கணும்னு சொன்னீங்க, எல்லாரும் இங்க நிக்கிறீங்க. ஏங்க என்னங்க நீங்க வராம எப்படிங்க? நீங்க போய் முதல்ல ரெடி ஆயிட்டு வாங்க. சரி. புடவைய கட்டிக்கிட்டு தலை நிறைய மல்லிகைப்பூ வச்சுக்கிட்டு காதோரம் ஒரு சின்ன ரோசா பூவை வச்சு நடந்து வந்தா சூப்பரா இருக்கும்.
நல்லா இருக்காமா? நல்லா இருக்காவா? சூப்பரா இருக்க மீனா. என் கண்ணே பட்டுடும் போல இருக்கு. அப்படியே மகாலட்சுமி மாதிரி இருக்க. டீச்சர் வேற லெவல் போங்க நீங்க. மீனா, உனக்கு சுத்தி போடணும் மீனா. ஐயோ, என் கண்ணே பற்றும் போல இருக்கு. இது நான் எடுத்த சட்டை மாதிரி தெரியலையே. ரேவதி, இதோ வரேங்க. ரேவதி, வரேன். இங்க வா. என்னங்க? இந்த சட்டை நான் எடுத்த மாதிரி தெரியலையே. ஏங்க, நீங்க எடுத்ததாங்க. சீக்கிரம் போட்டு வாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. என்னங்க, இந்தாங்க. இது நான் செலக்ட் பண்ண ஷர்ட் மாதிரி இல்லையே. அட, நீங்க செலக்ட் பண்ண ஷர்ட் தாங்க. போடுங்க, புடிங்க, போட்டு வாங்க நீங்க. என்ன இது, ரெண்டு பேரும் ஒரே மாதிரி சட்டை போட்டிருக்கோம். ரேவதி, வரேங்க. கஸ்தூரி, ரேவதி, இதோ வரேங்க. வந்துட்டேன் மாமா. என்னங்க? ஐயோ, என்னாச்சு தெரியலையா? இது நான் எடுத்த சட்டை இல்லையே. என்னடா? எனக்கு எடுத்த சட்டை ரூம்லயே காணோம். நான் எடுக்காத சட்டை ரூம்ல இருக்கு. இது எப்படி ரூமுக்கு வந்தது? இது ஏன் சட்டை இல்ல? இது எப்படி என்கிட்ட வந்துச்சு? சார், நான் தான் சார் உங்க ரெண்டு பேருக்கும் ஒரே மாதிரி ஷர்ட் எடுத்து கொடுத்தேன்.